Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்மோக்கிங் வீடியோ டுட்டோரியல் உடைய கண்டினியூஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன டிசைன்னா ஃப்ளவர் ஷேப் டிசைன் தான் பார்க்க போறோம். அதோ பேப்பர்ல நான் எப்பவும் போல பாக்ஸ் 1 இன்ச் அகலமும் உயரத்திலையும் 1 இன்ச் ஓகே அந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டு வச்சிருக்கேன். அதுல பாருங்க ஒரு பாக்ஸ் விட்டு இன்னொரு பாக்ஸ்ல இந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கேன். ஓகே ஒரு லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் விட்டு இன்னொரு பாக்ஸ் அடுத்த பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ் அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ரோ வந்துட்டு அப்படியே விட்டுட்டு அதுக்கு அடுத்து தேர்ட் ரோல திரும்பவும் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ்க்கு இந்த மாதிரி ஷேப் போட்டுருக்கேன். இதே மெத்தட்ல நான் துணியில போட்டு வச்சிருக்கேன். நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா துணியுடைய ரிவர்ஸ் சைடுல தான் வந்துட்டு நம்ம வரைப்போம். பட் இந்த டிசைனுக்கு நம்ம அந்த நல்ல பக்கத்துல துணியோட நல்ல பக்கத்துல வரைஞ்சுக்கணும். இப்போ பாருங்க இப்போ நான் தைக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த 4 பாயிண்ட்லயோ அந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா அந்த ஸ்கொயர்ல 4 பாயிண்ட்லயே இந்த மாதிரி தைக்கணும். இது கார்னர்ல இருக்கறனால உங்களுக்கு ஷேப் அந்த அளவுக்கு கிடைக்காது. நான் அடுத்த ரோ வரும்போது உங்களுக்கு கரெக்ட்டா காட்றேன். பட் மெத்தட் வந்து இதுதான். ஓகே இப்போ 4 கார்னர்ஸ்லயும் தைச்சிட்டு இந்த நூலை நல்லா இழுத்தோம்னா நமக்கு வந்து அந்த பெட்டல் ஷேப் வந்து கிடைக்கும் ஒரு ஃப்ளவர் ஷேப். இது வந்து அந்த கார்னர்ஸ்ல வந்து நம்ம இது பாருங்க இந்த கார்னர்ஸ்ல துணி நிறைய இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். இதோ இப்போ நான் காட்றேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு பெட்டலா நமக்கு 4 பெட்டல்ஸ் வந்து கிடைக்கும் ஒரு ஷேப்க்கு ஒரு ஃப்ளவருக்கு. இதில அந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா நான் பீட் வைக்கிறேன். பீட் வச்சு ஸ்டிட்ச் பண்றேன். பாருங்க இந்த மாதிரி பீட் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் இந்த பெட்டல் ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ளவர் ஷேப். நெக்ஸ்ட் ரோல இன்னும் நல்லா தெரியும். ரொம்ப சிம்பிள் தான். இதுல வேலை எதுவுமே கிடையாது. நம்ம வந்து பாக்ஸ் போட்டு அந்த டிரா பண்றது மட்டும் தான். அதுக்கு அப்புறம் நம்ம மெதுவா டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி டைம்ல நம்ம இது வந்து ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிரலாம். பாருங்க இப்போ செகண்ட் ரோ விட்டுட்டு தேர்ட் ரோல நான் ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ பாருங்க அந்த 4 கார்னர்ஸையும் தச்சு வரேன். தச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா இழுத்துடணும். நூலை நல்லா டைட்டா இழுக்கும் பொழுது நல்லா சுருங்கிடும் இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து. பாருங்க இப்போ நல்லா இழுக்கறேன். இது சுருங்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி அந்த பெட்டல்ஸ் வந்து கிடைக்கும். இத லைட்டா இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா பாருங்க இப்போ உங்களுக்கு தெரியும். அழகான ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து கிடைக்கும். இத இப்படி எடுத்து விடும் பொழுது அப்படியே நிக்கும். ஓகே அவ்வளவுதான். இதுல சென்டர்ல நம்ம பீட் வச்சுக்கலாம். பீட் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டு நாட் போட்டுறணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு பாக்ஸஸ்லயும் ஸ்டிட்ச் பண்ணனும்னா போதும். இது குழந்தைகளுடைய ஃப்ராக்ல அதுக்கு அப்புறம் அந்த ஸ்லீவ் டிசைன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி அத ஸ்லீவா கன்வர்ட் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும். டிஃபரண்டாவும் இருக்கும். இப்போ வந்து நிறைய Dressesல இந்த மாதிரி ஸ்மோக்கிங் வந்து பண்றாங்க. இதே மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் அதுக்கு அப்புறம் குஷன் கவர் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க இப்போ சென்டர்ல இருக்குது அழகா அந்த பெட்டல்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம். Thank you for watching friends.